கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் பாருங்களேன், நான் ஜெபிச்சுட்டு சொல்கிறேன், நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறேன், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். இந்த வார்த்தைகள் நம்ம அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கோம் இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணுறோம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்களாக இருக்குது? நிறைய நேரம் என்னதான் நான் முன்னிலைப்படுத்துகிறேன்ல, அதாவது அந்த ஜெபத்தில் யார் அங்கே இம்பார்ட்டன்ட்னா, நான், என் குடும்பம், என்னை சுற்றியுள்ளவங்க, என்னுடைய தேவை, இது மட்டுமே தான் அந்த ஜெபத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு ஜெபம்னா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெபங்கிறது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பாரத்தை வைத்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறது தான் ஜெபம். அந்த ஜெபம் நம்ம இடத்துல இருக்குதா? அந்த ஜெபம் இருந்தால் தானங்க நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்ய முடியும். நிறைய நேரம் அந்த ஜெபங்கள் இருக்கிறதே இல்லை. நீங்கள் ஏசாயால 50வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்கன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமைத்து கேட்ப வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, காலைதோறும் என்னை எதுக்கு எழுப்புறாருன்னா, யாராவது இல்லை ஒரு கஷ்டம், துன்பம், தேவனை தேடி வரவங்களுக்கு நான் என்ன சொல்லணுமா, ஒரு ஆறுதலான வார்த்தை, தேவன் நல்லவர், அவர் உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்கிற அந்த ஆறுதலான வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, காலையில் எழுப்புறாருல. நீங்கள் நிறைய நேரம் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து நீங்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல அவர் ஸ்டம்பிளே ஆக மாட்டார். எடுத்த உடனே அவர் அற்புதம் அடையாளம் செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலையிலே சொல்லியிருப்பார் பிதா, நீங்கள் போ, இங்கே அந்த அந்த குஷ்டரோகி இருப்பார், அவருக்கு நீங்கள் சுகம் கொடுங்க, இங்கே போங்க, அங்கே முடவல் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க, இந்த மாதிரி காலையிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த ப்ரேயர். நீங்கள் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து காலையில் எல்லா நாளும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து என்ன பண்ணுவார், அவர் போய் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த ப்ரேயர் தாங்க ரொம்ப முக்கியம். அதுதாங்க நம்மளை தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாய் மாற்றி அவர் என்ன இந்த உலகத்தில் செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை நம்மளை கொண்டு சேர அவரால் முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், அதை விட்டுட்டு நம்ம உலகத்தின் தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அன்னாளோட ஜெபத்தை நீங்கள் பார்க்கலாம். அன்னாள் ஜெபிக்கிறாங்க இல்லையா? அவங்க ஜெபிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இருதயத்தையே ஊற்றிடுறாங்க. எதற்காகனா, சாமுவேலுங்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி வர வேண்டிய ஒரு சித்தம் அவங்க 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 மூலிமா வர வேண்டியது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனிடத்தில் அவங்க இருதயத்தை எல்லாம் ஊற்றினோன்னு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாமுவேல் வரார். அதுதாங்க அந்த பாரம் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு குழந்தையை பெற்றுக்குவேன், அந்த குழந்தை எனக்கானது கிடையாது, என்னை பார்த்துக்குவான், நான் குழந்தையை பெற்றுக்கல, தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக நான் ஒரு குழந்தையை பெற்று கொடுப்பேங்கிற அதுதான் அந்த அன்னாளுடைய ஜெபம். அந்த மாதிரி ஜெபம் நமக்கு இருக்கா இல்லை? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடவுள் சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்குறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு திட்டம் வைத்துக்கிறோம், அதை செய்து முடிக்கிறோம், அதற்கு நீங்கள் துணை செய்யுங்க கடவுளே. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில் சும்மா பக்கத்தில் உட்காந்து நம்மளை வேடிக்கை பார்க்குறா வச்சு கொண்டு இருக்கோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எதை செய்தாலும் எங்கிட்ட கேட்டு செய்ய, நான் உனக்கு பர்ஃபெக்டாக சொல்லித்தரேன், அதைப்படி நீ செய்யும்போது உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மாறும்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் நம்ம நிறைய நேரம் அப்படி செய்கிறதே இல்லை. இயேசு கிறிஸ்து நீங்கள் பாருங்களேன், அவர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். முழுவதும் இரவு முழுவதும் அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணிட்டு தான் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாரு, அவர் 12 சீஷர்கள் தேர்ந்தெடுக்கிறார். சும்மா ஏதோ தோணும் நான் அங்கே போனேன், அவரை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் தேர்ந்தெடுக்கவே இல்லை. அவர் 12 சீஷரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நைட் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறாருங்க. அவருக்கு தெரியாதா, அவரை சர்வத்தையும் அறிந்த தேவன், ஆனாலும் அவர் பிதாவிட்ட போய் கேட்குறாரு, நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் கடவுளே. அவருக்கும் காண்பிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு சீஷராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால தான் அந்த ஊழியம் இன்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கு இல்லையா? அந்த 12 சீஷர்கள் செய்த வேலை இன்னைக்கும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். எப்படின்னா, அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். அதே மாதிரி தான் நீங்கள் கெத்செமனேல போகிறார். அவருக்கு மிகப்பெரிய வியாகுலம், அவரால் தாங்க முடியல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு. தேவனோடு இருந்த ஐக்கியம் அங்கே பிரேக் ஆகுது இல்லையா? இல்லை ஆதியிலிருந்து ஏசப்பாவும் பிதாவும் ஒன்றாவே இருந்தாங்க. நம்மளுடைய பாவத்தின் மூலியமாக என்ன ஆகுதுன்னா, அந்த ஐக்கியம் பிரேக் ஆகுது. அவரால் தாங்கவே முடியல. அவர் சொல்கிறார், அப்பா என்னால் முடியலப்பா, என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியல, உங்களை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியலன்னு சொல்லி அவர் வியாகுலப்படுறாரு. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் மார்க் 14, 32, 33 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதுதான் இருக்கும் இல்லை? அவர் சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை நீங்கபடி செய்யுங்கப்பா, என்னால் முடியலன்னு அவர் கதறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கடவுள் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இல்லை பரவாயில்ல போ, என் பசங்களுக்காக போ, என் மக்களுக்காக போ, இத்தனை கோடி மக்கள், அதாவது தேவனை அறியாமல் அவங்க நரகத்து போகிறாங்களே, அவர்களுக்காக நீ உன் உயிரை குடுன்னு கேட்டவன் அவர் என்ன பண்ணுறார், சந்தோஷமாக போகிறார் இல்லையா? அந்த பாடுகள் மத்தியில் அவர் என்ன பண்ணுறார், கம்ஃபர்ட் பண்ணுறார். கம்ஃபர்ட் பண்ண உடனே கடவுள் தைரியமாகி போகிறார்.
அதுதாங்க. நம்மளும் நம்முடைய பிரேயர்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம தேவனிடத்தில போய் நம்ம கஷ்டங்கள சொல்லும்போது, அவர் என்ன பண்ணுவாரு? கம்ஃபோர்ட் பண்ணுவார். இல்ல, "அப்பா எங்கனால முடியல. இந்த வாழ்க்கைய வாழ முடியலப்பா. இந்த வாழ்க்கை எங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. என் கணவர் சரியில்ல, என் மனைவி சரியில்ல, என் குடும்பம் சரியில்ல, என் வேலை சரியில்லன்னு" நீங்க போய் நம்ம கதறும்போது அவர் என்ன சொல்லுவாரு? ஒரு கம்ஃபோர்ட் குடுப்பாரு. "பரவால்ல மகனே போ, நான் உன் கூட இருக்கேன்னு" சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? நம்மள உந்தி தள்ளுவார். அத விட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கடவுள வந்து நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. "கடவுளே உங்கனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஏன் கடவுளே இத நீங்க குடுத்தீங்கன்னு" சொல்லி நம்ம ஜெபத்திலேயே நம்ம அவர போய் நம்ம குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, தேவன் என்ன பண்ண ஒண்ணுமே பண்ண மாட்டார். அவர் பேசாம சைலன்ட்டா இருப்பார் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எதை செய்தாலும் முதல்ல தேவனிடத்துல கேட்டு செய்வோம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்குங்க. அத விட்டுட்டு நம்ம ஒண்ணு செஞ்சுட்டு கடைசில அது பிரச்சனையில முடிஞ்சுட்டு கடைசில நம்ம யார குத்த சொல்லுவோம்? அதே தான் கடவுளே தான் குத்த சொல்லுவோம். அப்படி இல்லாம நம்ம தேவனிடத்துல கேட்டு செய்வோம். தேவன் நமக்கு கூடவே இருந்து நம்ம கஷ்டமான காலங்கள்ல நம்மள வந்து தட்டி தூக்கி அவர் வந்து சுமக்கிற வல்லவரா இருக்கார். இல்லன்னா அதனால இன்னைக்கு நம்ம ஜெபங்கள் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை போல அவர் எப்படி ஜெபிச்சார்? அவரே நமக்கு முன்மாதிரி. அவரைப் போல நம்ம ஜெபிக்க தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.